ரொம்ப நாள் கழித்து நான் வந்து கிச்சன் பக்கம் வரேன். ஒரு லாஸ்ட்டு 3 to 4 டேஸாகவே பயங்கரமான ஃபீவர் அண்ட் கோல்டு, சுத்தமாகவே முடியல. அதனால தான் நான் கிச்சன் பக்கமே வரல. அம்மாவே வந்து எல்லா வேலையுமே மேனேஜ் பண்ணிட்டாங்க. ஸோ இன்றைக்கி தான் கொஞ்சம் பரவாயில்ல. அதனால தான் கிச்சன் பக்கம் வந்திருந்தேன். காலையில் மார்னிங்கே வந்து அம்மா ஃபோன் பேசிவிட்டு டீ வைக்கும்போது என்ன பண்ணிட்டாங்கன்னா, அதில் எல்லாமே பொங்க விட்டுட்டாங்க ஸ்டாண்ட்லலாம். சரின்னு சொல்லிவிட்டு அதெல்லாம் எடுத்து சிங்கில் போட்டுட்டு கையோட ஃபுல்லாக டீப் க்ளீன் பண்ணிடலான்னு தான் ஸ்டார்ட் பண்ணேன். பட் அம்மா அப்புறமா தான் சொன்னாங்க, இந்த மாதிரி இன்றைக்கி வந்து கேரட் பீன்ஸ் பொரியல் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ அதில் வந்து முட்டை உடச்சி ஊற்றி பண்ணுறேங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போவே நான் எல்லாமே க்ளீன் பண்ணி விட்டுட்டேன். அப்படின்னா எகெயின் இன்றைக்கி ஈவினிங் வந்து நான் பண்ணணும். ஏன்னா இன்றைக்கி வந்து வெனஸ்டே இல்லையா, அதனால் சரின்னு சொல்லிட்டு சும்மா மேலாப்படி மட்டும் க்ளீன் பண்ணி விட்டுட்டேன். ஈவினிங் எகெயின் நம்ம வந்து ஒரு டீப் க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுனால சமையல் வேலை எல்லாமே அம்மாவே முடிச்சிட்டாங்க. சாப்பாடு, சாம்பார், பொரியல் எல்லாமே. நான் ஜஸ்ட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எல்லாத்துக்கும் தோசை ஊற்றி கொடுத்தேன். அதுக்கப்புறமா தோசைக்கு சைடிஷ் சட்னி மட்டும் ரெடி பண்ணி எல்லாமே சாப்பிட்டோம்.